உங்களில் பல பேர் பிச்சை எடுப்பது தவறு, காலு கை நல்லா தானே இருக்கு, ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படின்ற ரீதியில் இப்போ பல பேர் கருத்துக்களை சொல்கிறத பல இடங்களில் பார்க்க முடியுது. நானும் அப்படித்தான். யாராவது பிச்சை அப்படின்னு கேட்டால் பிச்சை போடுறது இல்லை, காசு கொடுக்கறது இல்லை. அதற்கு பதிலாக உணவு இல்லை அப்படின்னா பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன். பொதுவாக திருவிழாக்கள் அது ரம்ஜானாக இருக்கட்டும், தைப்பொங்கலாக இருக்கட்டும், கிறிஸ்மஸ்டாக இருக்கட்டும், இல்லை பிறந்த நாட்களாக இருக்கட்டும், அதை நாங்கள் கொண்டாடுறதில்லை, சொந்தக்காரங்களோட கொண்டாடுறதில்லை. அதற்கு பதிலாக அந்த காசு இந்த ஏழைகள் அப்படின்றத விட இந்த கோயில்களில் அந்த நாட்களில் பார்க்க முடியும், கொண்டாட நாட்களில். அப்போ அவங்களுக்கு ஸ்பெஷலாக இப்போ வீட்டில் சொந்தக்காரங்க வர்றாங்க, நண்பர்கள் வர்றாங்க அப்படின்னா எப்படி அந்த உணவை நல்லா செய்வார்கள். முட்டை, இறைச்சி, 4-5 கறிகள், சோறு, அந்த சோறுக்குள்ள கஜு, ப்ளம்ஸ் அதெல்லாம் போட்டு எப்படி ஒரு தரமான ஒரு விருந்து செய்வார்களோ அதே போல் எங்களுடைய காசில் நாங்கள் செஞ்சு போட்டு கொடுக்கறது தான் இத்தனை வருஷமுமே என்னுடைய அப்பா அம்மாவும் பண்ணார்கள், நானும் பண்ணுறேன், அவங்களோட அப்பா அம்மாவும் அதைத்தான் பண்ணார்கள். சரியா? நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவர்களை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குன்னா இதுவே ஒரு தகுதி. சரியா? அடுத்தது நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, நான் அது படிப்பும் எனக்கு இருக்குது. ஏன்னா சில பேர் கேட்பாங்க உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஸோ அப்போ நாங்கள் பல பேர் பண்ணுற விடயங்கள் அதெல்லாம் வீடியோ எடுத்து இப்போ நான் அந்த உணவு எடுத்து கொடுக்குறேன் வீட்டில் அம்மா செய்யக்குள்ள. அங்கே பாருங்கள், இந்த ஏழைகளுக்காக என்னுடைய அம்மா உணவு செய்கின்றார் அப்படின்னு போட்டு நான் அது ஒரு 10 நிமிஷம், அதான் 10 இல்லை, ஒரு 20 நிமிஷம் கடைக்கு போய் முதல் நாள் அந்த சாமான்களை வாங்குறது, அது ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் எழும்பி அம்மா அக்கா மாதிரி சமைக்கிற அந்த வீடியோ, அதை எடுத்து போட்டு அந்த ஏழைகளுக்கு கொடுக்குறதுக்கு பேக் பண்ணுறது. ஏழைகளுக்குள்ள பிச்சைக்காரர்களுக்கு உறவு, அவங்களும் உறவு தான். சரி, அவங்களுக்கு கொடுக்குற அந்த பொதி பண்ணுற வீடியோ, அதை ஒரு வீடியோ. அப்புறம் அந்த போவோம் இல்லை, காரில், சைக்கிளில், ஆட்டோவில் இல்லை நடந்து போவோம் இல்லை, வேர்க்க விறுவிறுக்க, அதாவது அந்த சாப்பாடை கொண்டு போய் கொடுக்கக்குள்ள நாங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு போட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்றத அப்படியே வீடியோ எடுத்து போடுறது. அப்படியே வீடியோ எடுத்து போட்டு மனசு நிம்மதியாக இருக்குப்பா, ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாச்சு, பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போட்டார்கள், இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஏதாவது பண்ண வேண்டும் அப்படின்னு போட்டு ஒரு மியூசிக் கொண்டு அப்படியே அழுகிற மாதிரி. அதுக்கு கீழே செட் பண்ண காமெண்ட்ஸ், நீங்கள் எங்கள் பிள்ளை, தங்கமான மனசு, ஆஹா உங்கள் அம்மா உங்களை பெற்றதற்கு பெருமைப்பட வேண்டும், ராசாணி நல்லா இருக்கணும். அது அவனுங்களே தான் கமெண்ட் பண்ணுவானுங்க. சரியா? வேறு ஐடியில் இருந்து இதெல்லாம் பண்ணிக்குள்ள சத்தியமாக இன்னொருத்தங்க சாப்பிட்றத வீடியோ எடுக்கக்குள்ளே எனக்கு கை நடுங்கும். அது நினைச்சு பார்க்க கூட முடியல. அது அப்படி வரவே வராது, அப்படி ஒரு எண்ணமே வராது. உதவி என்றதோ இல்லை சாப்பாடு போடுறதுன்றதோ கடவுள் பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா அவர் தருவார், மனுஷனால் முடியாத கடவுள் தருவார். கடவுளோட பேரை சொல்லி கொண்டிருக்காங்கல்ல சில பேர், கடவுளின் வார்த்தைகள் இப்படிப்பட்டது, கடவுள் இப்படித்தான் சொல்கின்றார், நித்திய தேவன் இதைத்தான். நானும் என்னுடைய பேர் டனி. ஸோ அதனால் என்கிட்ட சில கமெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? சரியா? டனி என்னுடைய பேர். ஸோ நல்லா வச்சுக்கொள்ளுங்க. நித்திய தேவன் இனத்தை படிப்பித்தால் இப்படியோ ஏழைகளுக்கு உதவி வேண்டும். அதே தேவன் தான் சொல்லியிருக்காரு, இன்னொருத்தங்களுடைய ஏழ்மையை வியாபாரத்துக்கு பயன்படுத்தாதீங்கடா அப்படின்னு கடவுளோட பேரை சொல்லி ஏமாத்துறது. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கு. ஒரு வீடியோ பார்த்தேன், எப்படா மனசு வந்துச்சு அப்படின்னு தான் தோணிச்சு. ஒரு வீடியோ இல்லை, 4-5 வீடியோக்கள். உலகத்தில் உதவி யூடியூபர்ஸ், அதை தாண்டி அந்த உதவி யூடியூபர்ஸோட குடும்பங்கள் இருக்கு பாருங்க, அவர்கள் அந்த ஏழைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிற விதம். அதாவது இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த கை துடைக்கிறதுக்கு ஒரு இதொன்று வைப்பாங்கல்ல, குப்பையில் போட்டுட்டு போவாங்க. அப்படி சில பேர் குப்பையில் போடப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு தூரம் நீ என்னடா அலட்டுற, என்னடா விசரா இப்படி பேசுகிற அப்படின்னு சிலது சொல்லும் இல்லை. ஸோ அதுகளுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன். சரியா? என்னுடைய அம்மா பல பேரை ஒரு பைசா வாங்காமல் படிப்பிச்சிருக்காங்க. வீட்டை கூப்பிட்டு மதிய நேரம் சாப்பாடு கொடுத்து
எங்களுக்கு என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு அதை கொடுத்து எங்களோட அம்மா படிப்பிச்சிருக்காங்க. அம்மா படிப்பிச்சு பல பேர் யூனிவர்சிட்டிக்கு போய் இன்னைக்கு டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, இப்போவும் பேசுகிறாங்க. ஆனால் எதுவுமே வீட்டை கூட வரவேணான்றதான் அம்மா சொல்கிறது. ஏன்னா வரைக்குள்ளே ஏதாவது கொண்டு வருவார்கள், அதை கூட வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. கிட்டத்தட்ட என்னுடைய அம்மா இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 55க்கு மேற்பட்ட நபர்களுக்கு படிப்பிச்சிருக்கார்கள். கிட்டத்தட்ட 6 வருஷம், சரியா 6 வருஷம். என்னுடைய அப்பா வந்து பெரிய பதவி, கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட பேருக்கு வேலை எடுத்து கொடுத்துருக்காரு. நான் என்னால் முடிஞ்ச ஏழைகள் விலங்குகள் கடந்த 6 வருடங்களாக நான் வந்து உணவுகள் இந்த வீடியோ போட முதல் இரவு உணவு மிருகங்களுக்கு கொடுத்து போட்டு தான் வந்தேன், சரியா. அதே நேரத்தில் என்னுடைய வீட்டை கூட இல்லை எனக்கு தேவைப்பட்ட வீடு நண்பர்களோட இதில் கூட விலங்குகளுக்கான இருப்பிடங்கள் அமைச்சு அந்த வேலைகளும் பண்ணி கொண்டு தான் இருக்கோம். முடிந்த வரைக்கும் இப்போ வெள்ளம் வந்துச்சுல்ல, இல்லை வேற எங்கேயாவது எந்த நாளில் பிரச்சனை இருந்தாலும் அதுலேயும் என்னுடைய பங்கும் சரி என்னுடைய நண்பர்களோட பங்கும் இருக்கும். உனக்கு என்னடா தகுதி இருக்குது உதவி செய்பவர்களை பற்றி பேசுறதுக்குன்னு கேட்டால் இத்தனை தகுதிகள் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட பெரிய தகுதி என்னன்னா, அப்படி அந்த உதவி செய்கிறத வச்சு வீடியோ எடுத்து ஒரு பைசா நான் எடுத்து தின்னல அப்படின்றக்குள்ள அந்த தகுதியை எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாத்தையும் விட படிக்காதவன் உனக்கு என்ன தெரியும்னா, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு லா வந்து அது வந்து ஒரு பாதியில் இருக்குது, அதுவும் ஃப்யூச்சரில் ஒரு ஐடியா ஒன்று இருக்குது, சரியா. இதை தாண்டி வேறு சில டிப்ளமாக்களும் முடிச்சிருக்கேன். அதனால் அந்த தகுதிகளும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சில பேர் வருவார்கள்ல மேதாவிகள், உனக்கு என்னடா தெரியும்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா. இதை விட வேறு எதுவுமே சொல்ல தேவையில்லை, சரியா. ஓகே, இவ்வளவு தூரம் எனக்கு ஆதங்கம் என்னென்னா, இந்த உதவி யூடியூபர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. இந்த வெள்ளம் வந்து தான் நம்மளுடைய பல பேரோட கண்ணை திறந்தது, பல பேர் யார் என்ன அப்படின்றத காமிச்சது. அதுவும் கடவுளோட ஒரு விளையாட்டு தான். கடவுளோட பேர் ஒருத்தவங்க சொல்லுவாங்கல்ல, நித்திய தேவனுள்ள, சரியா, டனி என்னுடைய பேர், சரியா, டனி. ஓகே, கடவுள் சொல்றது முதலாவது விடயம், நீ செய்யும் உதவிகள், நீ செய்யும் நல்ல விடயங்கள் மனிதர் கண்முன் இல்ல கடவுள் கண்முன் செய்தால் போதும் என்பதுதான், சரியா. நம்ம செய்யறதே வந்து ஒரு 10 பேர் பார்க்கறது கூட வேணா செய்ய வேணான்றாங்க. இது என்னன்னா 10,000 பேர் 20,000 பார்க்கணும் என்றதுக்காகவே உதவி என்றாங்க. ஆனால் அவங்க கடவுளோட பேரை சொல்லி விளையாடுறாங்க. என்ன ஒரு உலகம், என்னதொரு உலகம். சரி, ஓகே. இந்த உதவி யூடியூபர்ஸ்னா 5 வீடியோக்கள், 5 பேருமே 5 நாடு, சரிங்களா. அவங்களுடைய குடும்பங்கள் சீரும் சிறப்பு, வேற லெவல் வாழ்க்கை. எப்படின்னா, இந்த உதவி செய்கிறவர், உதவி மக்கள், ஏழைகளோட கஷ்டங்கள், கைகால் இல்லாதவர்கள், நடக்க முடியாதவர்கள், வீடுகள் இல்லாதவர்கள், படிப்பு இல்லை, வசதி இல்லை அப்படின்றவங்க, இப்படியான நபர்களை வச்சு அந்தந்த குடும்பத்தில் ஒருத்தங்க உதவி செய்வாங்க. தங்களோட காசை கொடுக்குறாங்கன்னா இல்லை வெளிநாட்டு காசு, அந்த காசை வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ அந்த நபர்கள் வந்து தங்களோட குடும்பத்தை வந்து அறிமுகப்படுத்துவார்கள். யாருக்குன்னா வெளிநாட்டு மக்களுக்கு வியூ மூலம். இது வந்து என்னுடைய குடும்பத்தோட யூடியூப் சேனல், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. அவர்களும் அந்த உதவிகளை தான் செய்வார்கள். அதுலேயும் ஒரு படி மேலே போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏழைகள் அப்படின்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து வீட்டை வந்து சாப்பாடு கொடுக்குறத வீடியோ எடுப்பாங்க, ஆடை கொடுக்குறத வீடியோ கொடுப்பாங்க. இவங்களோட காசில் கொடுக்குறாங்கன்னா அதில் 90% வந்து அதுவும் வெளிநாட்டில் இருந்து இந்த தம்பிக்கு சாப்பாடை கொடுங்க, இந்த தம்பிக்கு இந்த ஆடையை கொடுங்க அப்படின்னு அதையும் வீடியோ எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பிமார் தங்கச்சிமார் இந்த கஷ்டப்பட்டவங்க, ஒரு டைமில் மனசு பாதிக்கப்பட்டவங்க, கைகால் இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க, குடும்பம் இல்லாதவங்க, இவங்களை வச்சு ஒரு பக்கம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறத வீடியோ எடுக்கிறது, ஆடைகள் கொடுக்குறத வீடியோ எடுக்கிறது, யாரோ கொடுத்தா காசு இல்லை. அதை தாண்டி உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுங்களேன் தம்பி, பேசுவோம் அப்படின்னு போட்டு 20 நிமிடம் 30 நிமிடம் 40 நிமிடம் காணொலி. அதில் அந்த அப்பாவிகள் வந்து நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் 30 வருஷத்துக்கு முதல் என்னோட இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, 5 வருஷத்துக்கு முதல்னு சொல்லுவாங்க அப்படின்னு உழைப்பு. கிட்டத்தட்ட நான் 5 வீடியோ பார்த்தேன். அந்த 5, அதாவது உதவி யூடியூபர்ஸ் ஒரு பக்கம், இது உதவி யூடியூபர்ஸோட குடும்ப அங்கத்தினவர்கள் அவங்க பண்ணுறது. அப்போ அந்த பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு உதாரணத்தோட ஒருத்தனை வச்சு ஒரு 15 வீடியோ, அதுவும் 25 நிமிஷம் 30 நிமிஷம் வீடியோக்கள், சரியா. ஒரு தம்பியை வச்சு, ஒரு தங்கச்சியை வச்சு, ஒரு அண்ணா வச்சு, ஒரு அம்மா வச்சு, அப்படி 35 நிமிஷம் வீடியோக்கள் போட்டு அவங்களோட கதைகளை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு குறைஞ்சது 5000க்கு மேற்பட்ட வியூ, ஒரு 30 நிமிஷம் இது. அதில் 90% வெளிநாட்டு வியூ. அப்போ அந்த 15 வீடியோக்கும் குறைஞ்சது ஒரு $600-700 உழைச்சிருப்பாங்க. அந்த $600-700 அந்த சொன்னாங்கல்ல வந்து
என்ன கதையை பாதிக்கப்பட்டவர் தம்பி தங்கச்சி அம்மா அப்படியான நபர்கள் அதில் $600 எவ்வளோ போச்சுன்னா தெரியாது, கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படி கொடுத்தாலும் ஒரு $20 $30 அப்படின்ற மாதிரி கொடுக்குறது, இல்லை அந்த சாப்பாடு கொடுக்குறது, அதுலேயும் வெளிநாட்டிலேருந்து வர்ற காசுலாம் கொடுக்குறது. இப்படி வந்து உழைத்து கொண்டிருந்தார்கள். இதை கூட விட்டுறலான்டாப்பா. இது கூட சத்தியமாக கனவுலையும் இப்படி நானோ இல்லை நான் வச்சிருக்க நண்பர்கள் வட்டாரமோ பண்ண மாட்டோம். ஆனால் அப்படி பண்ணி போட்டு அந்த நபர்களையே துரத்தி விட்டுருக்காங்க. அவங்க ஏதோ கேள்வி கேட்டுட்டாங்க, இல்லை ஏதோ வீடியோவுக்கு வர மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னு. அதில் ஒரு பதிவொன்று பார்த்தா ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லியிருக்காங்க, மனவேதனைப்பட்டு சொல்லியிருக்காங்க, திட்டி அனுப்பியிருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி குறை சொல்லி போட்டிருக்கார்கள், வேதனையாக இருக்குது அப்படின்ற இதில். இது யார் மேலே தப்பு? இப்படியான விடயங்களை என்க்ரோச் பண்ணுறாங்கல்ல. இந்த ஒரு இதொன்று வந்துச்சுல்ல, என்ன கேம், ஒரு படம் ஒன்று, வெப் சீரிஸ், ஏதோ பயங்கரமான காசு, ஒரு ஒரு 1,00,000 பேர் என்னவோ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, வின் பண்ணால் 500 கோடி என்னவோ ஒருத்தருக்கு தான் இது. அந்த கேமோட சீரிஸ் என்னன்னா, ஒருத்தனை அழிச்சு கடைசியில் யார் உயிரோடு இருக்கானோ அவனுக்கு தான் அந்த காசு அப்படின்னு. அதை வந்து பணக்காரர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். ஒருத்தன் அழிய அப்படின்னு. நான் அது ஒரு 3.5 வருஷத்துக்கு முதல் பார்த்தது நான் நம்பல, ஒரு கற்பனையாக தான் இருக்குன்னு. ஆனால் இப்பெல்லாம் பயமாக இருக்கு. ஏன்னா ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான், சட்டை இல்லாமல் இருக்கான், இது இல்லாமல் இருக்கான், பெண் பிள்ளைகள். ஐயா நாங்கள் வளர்ந்த காலம் எல்லாம் பெண் பிள்ளைகளோட மூஞ்சியை சோசியல் மீடியாவில் காமிக்க கூடாதுன்னு ஐயா நாங்கள் வளர்ந்தோம். இப்போ கூட இந்த ஜென்ரேஷனில் இருந்தால் கூட நுனி நாக்கில் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும், எனக்கு அமெரிக்கன் இங்கிலீஷும் பேச முடியும், UK இங்கிலீஷும் பேச முடியும், சரியா? அப்படித்தான் நம்ம வளர்ந்தோம். பட்டிக்காடான்னு சொல்லுவானுங்கல்ல. ஆனால் நான் எங்களை வளர்த்தது அப்படி தான். பெண் பிள்ளைகள்னா மூச்சையை காமிக்கக்கூடாதுன்னா ரோட்டில் நான் வ்ளாக்ஸ் வந்து இப்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் போகிறேன்னா கூட யாரும் இல்லாத இடத்துல தான் போடுவாங்க அப்படி. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இப்போ சில கூட்டம் என்னென்னா, ஒரு கஷ்டப்பட்டவனோட ஒரு வறுமையை இன்னொருத்தன் தான் உழைக்கிறதுக்காக போடைக்குள்ள அதை ரசிக்குது. அப்படியான வீடியோக்கள் வராட்டா அவங்களால முடியலையா, பார்க்காம இருக்க முடியலையா. அதை தாண்டி இன்னொரு கூட்டம் இன்னொருத்தன் உழைக்கிறதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அதை வீடியோ எடுத்து ஒரு பிஜிஐயும் போட்டுட்டு சாப்பிடு தம்பி எப்படி சாப்பிடுது பாருங்க, பல நாள் சாப்பிடல போல இருக்கு தம்பி. அந்த சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றி சொல்றீங்களா? அதுவும் உங்கதான் சொல்லுவாங்க. அவன் மனசு எப்படி இருக்கும்? சாப்பாடு தந்தவர்களுக்கு நன்றி, இப்படியான உணவு வாழ்க்கையில சாப்பிட்டது. என்னடா இது? அதுக்கப்புறம் வந்து அது சாப்பாடை முடிச்சதுக்கு அப்புறம் தம்பி உங்களோட கதைகளை சொல்லுங்களேன், இன்னொரு 20 நிமிஷம் டியூரேஷனை கூட்டி உழைப்போம். நான் கஷ்டப்பட்டேன், ஐயோ பாவம் தம்பியோட வாழ்க்கையில பாருங்களேன் எப்படி கஷ்டங்கள் இருந்திருக்கு, எப்படி இருக்கு, எப்படி மனசு வருது. அவன் போடுறவனை விடுங்க மக்களே, அது ஒரு கூட்டம் இருந்து பார்க்குது பாருங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுது பாருங்க. ஏன் இப்படி? அப்போ அந்த ஒரு கேம் அந்த ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சுல்ல, அடுத்தவனை அழிச்சு ஒரு 1,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறான், அது வின் பண்ணுறவனுக்கு 500 கோடி என்னவோ காசு. அப்போ அதை வந்து ஒரு பணக்கார கூட்டம் வந்து ரசிக்குது. அதுதான் இந்த வெப் சீரிஸோட கதை. அப்போ இதுவும் அப்படி தானே, உதவியோ சாப்பாடு அவர் பார்த்தா போதும், அதுதான் உதவி புண்ணியம். அதை வருமானமாக்குறது, இல்லை அதை டைம் 1 மணித்தியாலம் வந்து உட்கார்ந்து இருந்து பார்க்கறது, அதுக்கு லைக் போடுறது, தம்பி நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு பார்க்கறது, அது உதவி இல்லைடா, பாவண்டா. நாங்கள் அப்படித்தான்டா வளர்ந்தோம், சரியா? சாப்பாடு பிச்சைக்காரங்களுக்கு சொல்ல எனக்கு பிடிக்காது. உறவுகள், அந்த உறவுகளுக்கு போடைக்குள்ள கூட யாரும் இல்லாத டைமில் தான் நான் நின்று பார்த்து போட்டு கொடுப்பேன். கோயில் பெருநாளாக இருக்கட்டும், இல்லை வேற என்ன இதாக இருக்கட்டும், அப்படி கொடுப்போம், சரியா? அவர் பார்த்தா போதும் அப்படின்னு. என்னை வளர்த்தவர்கள் அப்படி வளர்த்தார்கள், அப்படி வளர்த்தார்கள், சரியா? மகளே நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க மகளே. இது என்னன்னா, பல பேர் வந்து ஏதோ எல்லாம் மாறுதுன்றாங்க, இது மாறுது, இதுதான் மாறிக்கொண்டு போகுது.
எனக்கு என்னென்னு தெரியல. நான் இந்த சில இதை பார்த்தேன். பல நாடுகளில் இருக்கிற இவர்கள் வந்து ஒருத்தங்களா இந்த ஒருத்தன் உதவி செய்கிறான், குடும்பத்தில் இருக்க உதவி செய்கிறான்னா அவங்கள அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட அண்ணன்மாரு, அக்காமாரு, தம்பிமாருன்னு ஒருத்தர் வந்து உதவி செஞ்சாருன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணி பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறது. நான் வந்து உனக்கு இந்த வெளிநாட்டு காசை கொடுத்து வீடியோ போட்டேன், நீ வந்து இவனை இன்னும் வச்சு ஏதாவது சாப்பாடு போட்டு வீடியோடு, இவன்ட கதையை வச்சு நீ வீடியோடு, அதை வச்சு லட்சங்கள் உழைக்கிறது. இது சரியாடாப்பா? என் வயசுக்கு, என் படிப்புக்கு, இதனால தான் நான் என்னோட படிப்பை நான் சொன்னேன். என் படிப்புக்கு நான் வளர்ந்த விதத்துக்கு இது தப்புன்னு தெரியுது. அதனால நான் என் கருத்துக்களை சொல்கிறேன். இது நான் 5 நாடுகளில் நடந்த விடயங்களை பார்த்துருக்கேன். கொமனாக நடக்குது. அதில் அப்படி பண்ணவர்கள் கடைசியில் எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்க ஏதோ ஒரு விதயத்தில் ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்க, பிடிக்காம தூக்கி எறிஞ்சிருக்காங்க. தூக்கி எறிஞ்சது மட்டும் இல்லாமல் அவங்கள பற்றி தப்பாக வீடியோ போடுறாங்க. வீடியோ போட நன்றி கட்டவன் அவன், மிருகம் அவன், எப்படிதான் உலகம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் இதில் மிருகம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. சரியா? முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதனால நான் சரியா உதவி செய்வதுன்றது வியாபாரம் இல்லை. அதை வியாபாரமாக்குனா பல விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். ஒரு சாப்பாட்டுக்கு பசியா இருக்கிறவன், இல்லை காசு தேவை இருக்கிறவன், காசு இருக்கிறவன் என்ன சொன்னாலும் கேட்பான். அந்த டைம் அவனுக்கு அது வேணும். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவனோட மூஞ்சி அப்படி எடுத்தோம்னா நம்மள மாதிரி மிருகங்கள் எதுவுமே இல்லை. அதை பண்ணாதீங்கன்னு தான் பல பேர் குரலை கொடுக்குறாங்க. உதவி செய்ய வேணாம் இல்லை, அதை வந்து இப்படி பண்ணாம வருமானம் உழைப்பதற்காக பண்ணாம பண்ணுங்கடாப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுலயும் யூடியூப்ல போடுறத வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 100 பேரை வச்சு போட்டு, பணக்காரர்களை வச்சு போட்டு, அது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே. பணக்காரர்கள் 6-7 வருஷமா பல பேர் செய்யறாங்களே பல நாடுகள்ல உதவிகள். அப்ப அந்த டீமை வச்சு போட்டு அவங்களுக்கு மட்டும் வீடியோக்கள் அனுப்புங்க. இவங்களுக்கு சாப்பாடு போட போறேன் காசுதான், இவங்களுக்கு வந்து வீடு கட்ட போறேன் காசுதான்ட்டு. அது 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 உதவி தானே? அது புண்ணியமாக போகாதா? யூடியூப்ல போட்டு லட்சங்கள் உழைச்சா உங்களுக்கு வருமா? இது ஏன் சில பேருக்கு புரியுது இல்ல? இதுதான் என்னோட கோபம். அந்த ஒருத்தனை ஒரு ஏழாதவன், நம்மள மாதிரி இல்லாதவன் ஒருத்தனை வச்சு 15-17 வீடியோ போட்ட கூட்டம், அவனை வச்சு $700-800 உழைச்ச கூட்டம், அவங்கள வச்சு வெளிநாட்டு உறவுகளை எடுத்த கூட்டம் இன்னைக்கு அவனை பத்தியே தப்பா சொல்லுது. அதுக்கு பல கூட்டம் ஆதரவு கொடுக்குது. இங்கிலீஷ் பேசுறவனா இருக்கட்டும், தமிழ் பேசுறவனா இருக்கட்டும், இப்படியான 6 யூடியூபர்ஸை பார்த்துருக்கேன். அதனால தான் என்னுடைய வேதனையை சொல்றேன். இந்த உதவி இதே வியாபாரமாக்காதீங்கடா, வியாபாரமாக்காதீங்க உங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்காக. கேவலமா இருக்கு இதெல்லாம்.